ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டெத் நோட் 2வது எபிசோட்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் ஸ்கூல் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. நம்ம ரியூக்கும் அவங்க கூட தான் இருக்கு. ரியூக்கு போகிற வழி எல்லாமே நம்ம ஹீரோ கூட பேசிகிட்டே வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கண்டுக்கவே இல்லை. அப்புறம் ரியூ கேட்குது, ஏன் நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ கண்டுக்கவே மாட்டேங்கிறேன். அதுக்கு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, நான் இப்போ உங்க கூட பேசினேன்னா என்னை எல்லாரும் பைத்தியம் நினச்சிருவாங்க, ஏன்னா நீ என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அமைதியாக வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் நம்ம ஹீரோவை படத்துக்கு வான்னு கூப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த டெத் நோட்டை வச்சு எல்லா பேரும் எழுதிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கதவை தட்டுற சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோட தங்கச்சி தான் தட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த டெத் நோட்டை ஒரு டிரால போட்டு அவரும் கதவை திறக்க போறாரு. அவரும் கதவை திறந்ததுக்கு அப்புறம் ஹீரோவோட தங்கச்சி உள்ள வந்துட்டு, எனக்கு ஒரு டவுட், நாளைக்கு எனக்கு மேக்ஸ் எக்ஸாமு, எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, நான் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அதுக்கு நம்ம ரியூக்கு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுதுங்க. என்னன்னா, அந்த டெத் நோட்டை யாராவது தொட்டாங்கன்னா அவங்க கண்ணுக்கு நான் தெரிஞ்சிருவேன், அது மட்டும் இல்லாமல் நான் பேசுறதும் அவங்களுக்கு கேட்கும். அதுக்கு நம்ம ஹீரோ வந்து மனசுலேயே நினச்சிக்கிறாங்க, ஏ ரியூக்கே, உன் வேலையை கலட்ட ஆரம்பிச்சிட்டல, கடைசி நேரத்தில் வந்து இவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போடுறல அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அவங்க தங்கச்சிக்கு இதை சொல்லி தரும் போது கூட அந்த ட்ரா பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணி ICPOன்னு ஒரு ஆர்கனைசேஷனை கட்டுறாங்க. அது என்ன மாதிரி ஆர்கனைசேஷன், உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டும் சேர்ந்து அங்கதான் மீட்டிங் போடுவாங்க. இப்போ எதுக்கு அங்கே மீட்டிங் போட்டிருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ ஜப்பான்ல இருக்கிற கிரிமினல்ஸை மட்டும் போட்டு தள்ளுங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா கிரிமினல்ஸ்லையும் போட்டு தள்ளியிருக்காரு. அப்படியே அந்த மீட்டிங்ல எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. சில பேர் இதெல்லாம் கோயின்சிடென்ட்ஸ்னு சொல்கிறாங்க, மற்றவங்க எல்லாரும் எப்படி இருந்தாலும் அவங்க சாவ போகிறவங்க தானே, அவங்க கிரிமினல்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு இன்னும் சில பேர், எப்படி இருந்தாலும் கொலை தானே, அவன் நல்லவனை கொண்டிருந்தாலும் சரி கெட்டவனை கொண்டிருந்தாலும் சரி கொலை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த டைமில் எல்லுன்னு ஒருத்தரை பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் கோட் ஷூட்லாம் போட்டு வந்துட்டு இருக்கான். அது யாருன்னா எல்லோட அசிஸ்டண்ட்டு. அவருக்கு மட்டும் எல்லோட ஃபேஸு எல்லாமே அவருக்கு தெரியும். அந்த ஆள் வந்தோடனே எல்லார்கிட்டையும் சொல்கிறான், இந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட வேணாம், எல்லாம் ஆல்ரெடி அவரோட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படியே அந்த ஆள் அவன் கொண்டு வந்து லேப்டாப்பை ஓப்பன் பண்ணுறான். அந்த லேப்டாப்பில் நம்ம எல்லு வாய்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அப்படியே இந்த லேப்டாப்ல இருந்து பெரிய ஸ்க்ரீனுக்கு கனெக்ஷன் கொடுத்து எல்லு பேசுகிறாங்க அங்கே இருக்கிற எல்லார்கிட்டையும். எல்லு என்ன பேசுகிறாங்கன்னா, நான் இந்த கேஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா கவர்மெண்ட்டோட ஹெல்ப்பும் போலீஸோட ஹெல்ப்பும் எனக்கு கண்டிப்பாக தேவை, அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன். அது போல் நம்ம இப்போ ஜப்பான் நாட்டை தான் டார்கெட் வைக்கணும், ஏன்னா அந்த கில்லர் ஜப்பான் நாட்டில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே அந்த கும்பல்ல இருந்து ஒருத்தர் இருந்திருக்கிறாங்க. அது எப்படி உனக்கு கன்ஃபார்மா தெரியும் அவன் ஜப்பான் நாட்டில் தான் ஒழிஞ்சிட்டு இருக்கான்னு? அதுக்கு எல்லு சொல்றாரு, அதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு, நீங்க நான் சொல்றதை மட்டும் செஞ்சா போதும், அதை நான் உங்களுக்கு நேர்லயே காட்டுறேன் அப்படின்னு எல்லு சொல்றாரு. ஸோ நான் இன்னைக்கு ஜப்பான் நாட்டுக்கு வந்துடுவேன், அங்க எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வைங்க, அங்க நான் எல்லாருக்கும் என்னோட முகத்தை காட்டுறேன் அப்படின்னு எல்லு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றாங்கன்னா, என்னோட டெத் நோட்டை நான் மட்டும்தான் தொடணும், மற்ற யாரும் தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் செட்டப் பண்ணி வச்சிருக்காரு அவரு. அதை அப்படியே நம்ம ரியூ கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரியூ கேக்குது, என்னப்பா எல்லா ஒளிச்சு வைக்கிற செட்டப்லாம் முடிச்சிட்டியா இல்லையா அப்படின்னு ரியூ கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. நம்ம ரியூ கேக்குது, அப்படி இருந்து நீ ஏன் அந்த சாவியை அந்த ட்ராக்குள்ளேயே வச்சிருக்கே அப்படின்னு கேக்குது. அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு, அப்படி வச்சாதான் யாருக்கும் டவுட் வராது, நான் இதே அந்த சாவியை பூட்டி எங்கேயாவது ஓரமாக வச்சுருந்தேன்னா எல்லாருக்கும் டவுட் வந்துடும், அதனால தான் நான் அந்த சாவியை அந்த ட்ராலேயே வச்சுருக்கேன். அப்படியே யாராவது அந்த ட்ராவை திறந்து பார்த்தாங்கன்னா அதுக்குள்ளே நான் என்னோட டைரியை தான் வச்சுருக்கேன், யாருக்கும் எந்த டவுட்டும் வராது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ரியூ கேட்குது, அப்போ டெத் நோட்டை நீ எங்கே தான் ஒழிச்சு வச்சிருக்கேன்னு. அப்படியே நம்ம ஹீரோ அங்கே இருக்கிற ரீஃபில் பென்லேருந்து ரீஃபிலை மட்டும் எடுக்கிறாரு. இதுதான் அதோட சாவின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த டெஸ்க்கு கீழே ஒரு சின்ன ஓட்டை மாதிரி இருக்குது, அந்த ஓட்டைக்குள்ளே அவரோட ரீஃபிலை உள்ள விடுறாரு. அந்த டிராயருக்கு மேல இருந்து அப்படியே ஒரு அட்டை மாதிரி ஒரு செட்டப் இருக்கு, அது அப்படியே தூக்குது. பார்த்தா அந்த அட்டை கீழே தான் நம்ம டெத் நோட்டை ஒழிச்சு வச்சிருக்காரு. நம்ம ரிவ்யூக்கு பார்த்துட்டு பரவாயில்லையேன்னு சொல்லுது. நம்ம ஹீரோ வந்துட்டு, இது மட்டும் இல்ல, இந்த அட்டை கடையிலே நான் ஒரு சர்க்கியூட் மாதிரி செட் பண்ணியிருக்கேன், நான் இந்த ரீஃபில் விட்டு எடுத்தாதான் அது அந்த டெத் நோட் சேஃபா இருக்கும், இல்லை யாராவது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இங்க இந்த டிராயர்ல ஃபேக் பாட்டம் ஒன்று இருக்கு அப்படின்னு நினச்சி யாராவது தூக்கிட்டாங்கன்னா அந்த டெத் நோட் எரிஞ்சு போயிடும், அந்த மாதிரி நான் ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரிவ்யூ கிட்ட சொல்கிறாரு. அப்படியே நம்ம டோக்கியோ நகரத்தை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கிற எல்லா மக்களும் இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்க எல்லாரையுமே ஒருத்தன் கொல்றான்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த கடவுள் யாருன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்காக ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணிடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோக்கு ஒரு பேரும் வச்சிடுறாங்க. அது என்ன பேருனா கீரா. அந்த பேருக்கு மீனிங் என்னன்னா கில்லர்னு அர்த்தம். அந்த மக்கள் எல்லாருமே வெப்சைட்டில் நிறையா மெசேஜ் போட்டு தள்ளிட்டே இருக்காங்க. அது என்னன்னா, இங்கே தப்பு நடக்குது, இங்கே வந்து கொல்லுங்க,
கீரா கீரா அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. அதை நம்ம ஹீரோவும் ரியூக்கும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம ரியூ கேட்கு, இந்த மாதிரி வெப்சைட் இருந்தா என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாங்க, இப்போ யாராவது நீ நிறைய பேர் இருக்கிற இடத்துல போய் இப்போ ஒருத்தரை கொல்லாமான்னு யார்கிட்டயா கேட்டேன்னா அவங்க கண்டிப்பா முடியாதுன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பண்ணாமலே இருப்பாங்க. ஆனா இந்த ஆன்லைன் வெப்சைட் அப்படி கிடையாது. இப்போ மெசேஜ் அனுப்புறவங்களோட பேர் யாருக்குமே தெரியாது, அவங்க முகம் கூட யாருக்கும் தெரியாது. அதனால எல்லாரும் தைரியமா இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி எல்லாரையும் கொள்ளுங்க கொள்ளுங்கன்னு எல்லாம் கேட்பாங்க. இதனால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு தான் அவங்க இதெல்லாம் பண்றாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸும் ஏதாவது ஒரு மூலையில உட்காந்து அவங்க உயிருக்கு பயந்துட்டு இருப்பாங்க. எப்படா ஹார்ட் அட்டாக் வந்து சாவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பாங்க. அதனாலேயே இந்த உலகத்துல யாரும் தப்பு செய்ய மாட்டாங்க. அப்படியே மக்களோட சப்போர்ட் எல்லாம் எனக்கு தான் கிடைக்கும், அப்பதான் நான் நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாங்க. அப்படியே டிவில ஃபிளாஷ் நியூஸ்னு ஒன்று ஓடுதுங்க. அதுல என்ன பேசுறாங்கன்னா, நாங்க இந்த நியூஸ் உலகம் பூரா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம், இது ரொம்ப முக்கியமான நியூஸ், எல்லாரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்படியே இன்னொரு நபர் காமிக்கிறாங்க, பேசுறாரு, என்னோட பேரு எல் லிண்டா டெய்லர், இல்லைன்னா எல்லாரும் என்ன எல்லுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் ரியூக்கும் ஒண்ணுமே புரியல. ஹீரோ யாரா அவன் கோமாளி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த டிவில இருக்கிறவனும் பேசுறான், இந்த மாதிரி ஒரு சீரியல் கில்லர் உலகம் பூரா சுத்திட்டு இருக்கான், அவன் உலகத்துல இருக்கிற எல்லா கிரிமினல்ஸையும் தேடி தேடி கொண்டுட்டு இருக்கான், அவனை எல்லாரும் கீரான்னு கூப்பிடுறாங்க, அவன் யாரா இருந்தாலும் சரி அவனை நான் சீக்கிரமா பிடிச்சி அவனை கொல்லாம நான் ஓட மாட்டேன் அப்படின்னு மிஸ்டர் எல் பேசிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ரியூக்கு இருந்துட்டு, என்னப்பா போ நல்லா ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க போல அப்படின்னு நம்ம சொல்லுது. அதுக்கு நம்ம ஹீரோ இருந்துட்டு, என்னை தேட போலீஸ் வரும்னு தெரியும், ஆனால் இன்டர்நேஷ்னல் போலீஸே என்னை தேடுறதுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னா அப்போ பெருசாக ஒரு சம்பவம் காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மறுபடியும் நம்ம ஹீரோ சொல்றாரு, முதல்ல என்ன பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த டெத் நோட்டையாவது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் ரியூ கிட்ட சொல்லிட்டு மறுபடியும் மிஸ்டர் எல் பேசுறாங்க, கீரா இப்போ நீ எல்லாம் கேட்டவங்களையும் கொள்றதுனால இந்த மக்கள்லாம் ஒன்று ஆஹா ஓஹோன்னு வச்சிருப்பாங்க, ஆனால் நீ இப்போ பண்றது பியூர் ஈவிலான விஷயம், நீ பண்றது நல்லதே கிடையாது, நீ ஒரு சாத்தான் அப்படின்னு எல் பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோக்கு பயங்கரமான கோவம், என்னையே நீ சாத்தான்னு சொல்லிட்டுல, ஹீரோ உன் பேரை நான் டெத் நோட்ல எழுதுறேன்னு சொல்லிட்டு அவர் எழுத போறாருங்க. எல்லோட பேரை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் டிவியை பார்த்து சொல்றாரு, இந்த மாதிரி கீராவை எதிர்த்தா என்ன ஆக போது நான் இந்த உலகத்துக்கே காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிவியை பார்த்தே 40 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியே 3, 2, 1 சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த டிவில இருந்த எல்லு நெஞ்ச பிடிச்சி விழுந்துடுறாரு. அவர் நெஞ்ச பிடிச்சி விழுந்தவொடனே அந்த டிவி ஷோ எடுக்கிறவங்கள அந்த டிவி ஷோவை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த டிவியை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த கடவுளை எதிர்த்த இதுதான் எல்லாருக்கும் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்படியே அந்த டிவில எல்லுங்கிற சிம்பிள் வருது. அந்த சிம்பிள்ல இருந்து ஒருத்தங்க பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, அட கீரா உன்னால கொல்ல முடியாத ஆளே இருக்க மாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு ஒரு வாய்ஸ். இந்த மாதிரி இப்போ ஒருத்தனை கொன்னல்ல, லிண்டா எல் டெய்லர்னு, அவன் யாரு தெரியுமா? அவன் ஒரு கைதி, நீ அவனை கொன்னாலும் கொல்லனாலும் அவனுக்கு இன்னைக்கு தூக்கு தண்டனையா இருந்தது, அவனை நீயே கொன்னதுனால எங்களுக்கு இப்ப வேலை மிச்சமாயிடுச்சு, இத பாரு கீரா, நான் தான் உண்மையான எல், உன்னால முடிஞ்சா என்ன கொன்னு காமி பார்க்கலாம் அப்படின்னு டிவில இருந்து எல் பேசுறாரு. இதெல்லாம் கேட்டவொன்னே நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஏன்னா நம்ம ஹீரோக்கு ஒருத்தரை கொல்லணும்னா அவரோட பேரோ அவரோட மூஞ்சும் தெரிஞ்சாதான் அவனால கொல்ல முடியும். அதனால நம்ம ஹீரோ அந்த டிவியே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே டோக்கியோ நகரத்துல இருக்கிற எல்லா மக்களும் கத்துறாங்க, கீரா அவரை கொல்லுங்க கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம எல் பேசுறாரு, என்ன கீரா, நான் உனக்காக ரொம்ப நேரம் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், என்ன கொல்லாம வச்சிருக்கேன்? ஓ எனக்கு புரிஞ்சிருச்சு, உன்னால சில பேரை கொல்ல முடியாது, அதானே, இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு நல்ல நியூஸ். உனக்கு இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லிட்டா, இந்த நியூஸ் உலகம் ஃபுல்லா டெலிகாஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், ஆனால் அது உண்மை இல்லை, இது வந்து ஜப்பான் நாட்டில் டோக்கியோவில் மட்டும்தான் இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு எல் சொல்றாரு. நான் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக நான் ட்ரை பண்ணலான் இருந்தேன், ஆனால் முதல்ல நான் ஜப்பானில் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு டோக்கியோவில் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன், ஆனால் நீயே வந்து மாட்டிக்கிட்டியே கீரா, இனிமேல் எனக்கு பெரிய வேலையே கிடையாது, டோக்கியோவில் இருக்கிறேன்னு தெரிஞ்ச உடனே நான் இந்த உலகம் பூரா தேடுற வேலையே கிடையாது அப்படின்னு நம்ம மிஸ்டர் எல் சொல்றாங்க. நம்ம ரியூக்கு ஹீரோ கிட்ட சொல்லுதுங்க, என்னப்பா உன்னோட புத்திசாலியா இருப்பான் போல அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் டிவில எல் பேசுறாங்க, நாங்க எப்படி தெரியுமா உன்னை டோக்கியோல இருக்கிறேன்னு கண்டுபிடிச்சோம், இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக்ல யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்கிற ஒரு லிஸ்ட்டை நாங்க நோட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த லிஸ்ட்ல முதல்ல ஒருத்தன் ஹார்ட் அட்டாக்கால செத்ததை நாங்க கண்டுபிடிச்சோம், அவன் ஜப்பான்ல டோக்கியோல இருக்கிறதுனால நாங்களும் முதல்ல டோக்கியோலே ஆரம்பிச்சோம் அப்படின்னு எல் சொல்றாரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ஒருத்தரை கொலை பண்ணியிருப்பார்ல, அந்த மால்ல 8 பேர் ஹாஸ்டேஜஸா ஒருத்தன் பிடிச்சி வச்சிருப்பாங்க, அவன் தான் அந்த லிஸ்ட்லயே ஃபர்ஸ்டா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனவன். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு பயங்கரமான ஷாக்குங்க. அப்புறம் மறுபடியும் நம்ம எல்லு பேசுறாரு, இந்த மாதிரி நீ எப்படிதான் எல்லாரையும் ஒரே மாதிரி கொல்றியோ தெரில, அது எல்லாத்தையும் நான் உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா விளக்கமா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படியே அந்த டிவி சேனல் கட் ஆகுது. அப்படியே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ வில்லத்தனமா யோசிக்கிறாங்க, ஓ நீ என்னையே கொன்னிடுவியா, அதுக்கு முன்னாடி நான் உன்னோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிச்சி உன்னை கொல்றனா இல்லையான்னு பாரு, நான் உன்னோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைச்சுக்கிறாரு. அப்படியே நம்ம ரியூக்கு நினைக்குது, 2 பேரோட உண்மையான அடையாளம் யாருக்குமே தெரியாது, யாராவது ஒருத்தரோட அடையாளம்
எல்லாம் தெரிய வந்தாலும் அவங்க காலி. இப்பதான் இந்த மனுஷன் கூட விளையாடுறது சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்குது. அப்படியே நம்ம ஹீரோவும் எல்லும் சேலஞ்ச் விடுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த உலகத்துல நீ எந்த மூலையில ஒழிஞ்சிட்டு இருந்தாலும் நான் உன்னை கண்டுபிடிச்சு உன்னை கொல்லுவேன், ஏன்னா நான் தான் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டன் அமுக்க மறந்துடாதீங்க. See you, bye.